சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முருகன்கிட்ட நீங்கள் தினமும் ஒரு நிமிடம் இந்த 3 வார்த்தைகளை கூறினால் என்ன நடக்கும்? இந்த 3 வார்த்தை ஒரு விதமான அஃபர்மேஷன் மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது, அதாவது பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்கும். முருகன் அருளால் முருகனை வேண்டிக்கிட்டு அவரை மனசார நினச்சி தினமும் அவர் கூட பேசுகிறதா நினச்சி இந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா மந்திரமாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும், பெரிய பாடல்களாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும், பதிகமாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். அப்படி படிக்க முடியாதவங்க, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன 2 வரி மந்திரம், 1 வரி மந்திரங்களை நீங்கள் மனனம் செய்து வச்சுக்கிட்டு தினமும் அதை பாராயணம் பண்ணாலே முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். முருகன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான அன்பு, நம்பிக்கை. இதுதான் முருகன்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. எனக்கு எத்தனையோ விஷயங்களில் 1 2 அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய விஷயத்தில் நான் முருகன்கிட்ட பேசி 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 பாசிட்டிவாக சொல்லி வேண்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து முருகன் என்னை காப்பாற்றியிருக்காரு. நம்ம திரும்ப திரும்ப நல்ல வார்த்தைகளை பேசும்போது, முருகனுடைய பதிகங்களை சொல்லும்போது, மந்திரங்களை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு காரிய சித்தி நடக்கும். எந்த ஒரு தடையாக இருந்தாலும் மெல்ல மெல்ல விலகும். ஒரே டைமில் சரியாகாது, உடனே நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளோட கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம உணர்ந்துக்கிறணும். ஓகே, டிலே ஆகுது அப்படின்னா ஓகே, முருகன் எதுக்கோ இது ஒரு காரியத்துக்காக நமக்கு அனுமதிக்கிறாரு, டிலே பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதை விட்டுட்டு நான் வேண்டனே நமக்கு உடனே நடக்கலையே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளோட கர்மாவை பொறுத்து, நம்மளோட வினையை பொறுத்து கண்டிப்பாக நமக்கு முருகன் கொடுப்பாரு. முருகனை நம்ம வணங்கும் போது கர்மா நீங்கும்னா கண்டிப்பாக நீங்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளோட கர்ம வினைகளை நீக்கக்கூடிய கடவுள், கலியுகத்தின் தெய்வம். இப்போ முருகர் யுகம்தான் நமக்கு நடந்துட்டுருக்கு. இந்த கலியுகத்துக்கு அவர் தான் கடவுள். இந்த கலியுகத்தில் முருகன் நினச்சா மட்டும்தான் நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும். நம்மளை ஒரு நல்ல மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியும். நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கலாம், நம்மளை அறியாமல் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் கண்டிப்பாக மனசு உணர்ந்து முருகன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக மன்னிப்பார் கடவுள். இப்போ இந்த 3 வார்த்தையை நான் சொல்கிறேன், அதை தினமும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். பட்ட துயரம் போதும் இனி வேண்டாம் முருகா, பட்ட துயரம் போதும் இனி வேண்டாம், நோயற்ற வாழ்வை கொடு, சோதனையிலும் வேதனையிலும் துணையாக நில்,